பிரியமான தேவஜனமே, இந்த நாளில் கடைசி பகுதிக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். பெரிய தலைப்புகளை கர்த்தர் எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கி உங்களிடத்தில் பேசும்படி கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இப்பொழுது நாம் சீக்கிரமாக செய்தி கடன் செல்ல வேண்டும். பரிசுத்தவான்களை குறித்தும் செம்மையானவர்களை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்தவான்கள் சபையில் கட்டமைப்பில் முதல்ல பார்த்தது என்ன? ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். அடுத்த கட்டம் பார்த்தீர்கள் என்றால் நீதிமான்களாக்கி இருக்கிறார். சபையின் கட்டங்கள் இது. விசுவாசிகள் எந்தெந்த பருவத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக இது தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இது வேத பாடம் அல்ல, தேவனுடைய வார்த்தை. ஆகையால் இது என்ன நடக்கிறது என்று கேட்டால், சங்கீத புஸ்தகம் 89:5 வாசிக்கிறோம், கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களுடைய சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய சபையாக மாறுகிறது. இது என்னென்னா பேர் நம்ம போர்டு அப்படியெல்லாம் போட்டுக்கலாம், அது பெருசு இல்லை. நாங்கள் மகிமை போகிறோம் என்னென்னமோ பேர்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் சொல்லப்படுகிற காரியம் என்னென்னா, ஆத்ம ரீதியாக நமக்கு தெரியணும் இது பரிசுத்தவான்களுடைய சபையாக மாறுகிறது. இந்த பரிசுத்தவான்களுடைய சபை என்று சொன்னால் இந்த போர்டு போட்டுக்கிறதுனால வராது. பரிசுத்தவான்கள் சபைன்னு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தவான்கள் என்றால் என்ன? எல்லாரும் கை கால் உடைய மனுஷர்கள் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தவான்கள், இது பாருங்கள், திஸ் ஹோலினஸ் இஸ் நாட் த ஏர்லி ஹோலினஸ். என்ன, ஆதியில் ஒரு பரிசுத்தத்தோடு வருவோம். ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆதி அன்பு இருக்கும். அதில் கொஞ்சம் நம்ம எல்லாம் மாறி மனம் திரும்பி நம்ம என்ன செய்கிறோம்? பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவத்தினால் வருகிற சாபங்கள், இந்த பாவத்தினால் வருகிற டேமேஜஸ் என்ன எவ்வளோ இழந்துருக்கிறோம் பாவத்தினால், அதிலிருந்து தான் வெளியில் வந்து அதிலிருந்து மீட்கப்பட்டு முதல் கட்ட பரிசுத்தத்தில் இருப்போம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், திஸ் ஏர்லி ஸ்டேஜ். ஒரு ஆத்துமா சபைக்குள்ளே வருகிற பொழுது குடியில் இருக்கோம், லிவர் போயிருக்கோம், குடியை விட்டுருக்கோம், அதனால் லிவர் சரியாச்சுன்னு சொல்கிறேன். ஏதோ ரெண்டுத்தில் ஒன்று டேமேஜ் ஆகி ஒன்று அழிஞ்சு போனாலும் ஒன்று இருக்கும். அந்த குடி அடிப்படை பரிசுத்தம், அடிப்படை அசுத்தத்துலேருந்து வெளியே வருவாங்க. அது ரொம்ப நாள் ஓடாது. உடனே நம்ம என்ன செய்யணும்? we have to upgrade ourselves. நம்ம அடுத்த கட்ட பரிசுத்தத்துக்கு போகணும். அதுதான் சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை நான் கட்டாயப்படுத்துக்கிறதுல இந்த சத்தியத்தை கேட்டு நீங்களே தீர்மானிக்கணும். இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த எல்லாம் ஓகே, ஆனால் லேவியராகமம் 20:26 பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் தான், புதிய ஏற்பாட்டிலும் தேவன் தான். அதனால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எந்த பாரபட்சம் பார்க்காதீங்க. இங்கே வாசனை என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தேன். இந்த ஒரு வசனம்தான் சபையை நிலை நிறுத்தும்.